பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பிக் பாஸ் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்காரு. எதுக்காகடான்னு பார்த்தோன்னா விட்டு கொடுத்ததுக்காக பார்த்தோன்னா இவ்வளோ கோவப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இத்தனை சீசனில் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கோவப்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா அந்த கேமில் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கு சரியான காண்டாக்ட். இதுக்கப்புறம் டாஸ்க் இல்லை எதுவும் இல்லை போங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சரியான காண்டாக்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் கீழே இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றது இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் Day 75 வந்து போயிட்டு இருந்தேனே சொல்லலாம். எல்லாத்தையும் கிளியர் கட்டாக ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காலையிலேயே வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸ் போல் கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க போல் மக்கள்கிட்ட. ஸோ என்ன மாதிரியான ஒரு கொஷின்னு பார்த்தோம்னா யாருக்கு வந்து பார்த்தோன்னா ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ஜாக்லின் இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது இன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் கார்பெட்டில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. பரவாயில்லையப்பா நல்ல டாஸ்க்காக இருக்கே அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் டாஸ்க்கு கிடையாது, அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியே ஆயிடுச்சு அது லாஸ்ட்டில். ஸோ என்னடான்னு பார்த்தோன்னா எங்கே போனாலும் வந்தாலுமே அந்த ரெட் கார்பெட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி போட்டு பார்த்தோன்னா நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எண்டிங் உங்கள்கிட்ட நல்லா இல்லடா அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது உபசரிக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் பிக் பாஸ். நம்ம யாரோ சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம ராயனே சொல்லிடலாம், ஏன்னா அவன் வந்து பார்த்தோன்னா பார்த்து பக்குவமாக பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் ராயனை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் போயிட்டு தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடான்னு பார்த்தோன்னா எதுக்குடா இந்த நம்ம ரெட் கார்பெட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள்கிட்ட நம்ம வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து வந்திருப்பாரு. இங்கே பாருமா நீ எதுக்குமா அப்படி சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்க, இதை நினச்சி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அதுக்கு ஆமாம் நான் வெளியே எப்படி ப்ரொஜெக்டாக இருக்குன்னே தெரில அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து சொன்னாங்க. இங்கே பாரு ஜாக்லின் நல்லா புரிஞ்சுக்கோ, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10 இல்லை 11 வாரமாக நீ வந்து நாமினேஷன் ஆகிருக்க. பட் 10 வாரமாக வந்து பார்த்தோன்னா மக்கள் உன்னை வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ணியிருக்காங்க. அதை மனசில் வச்சுட்டு இந்த டாஸ்க்கை நீயா விளையாடு. நான் முத்துக்குமாரன் இந்த டாஸ்க் எப்படி விளையாடுவான் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீ எப்படி இந்த டாஸ்க்கை விளையாட போகிற அப்படின்றது உன் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சரியான மோட்டிவேஷன் பார்த்தோன்னா நம்ம முத்துக்குமார் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஓகேடா இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லினும் வந்து பார்த்தோம்னா மோட்டிவேட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா யாருக்குமே வந்து நம்ம எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளே அந்த ரெட் கார்பெட் எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களே போட்டுட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் பண்ணுறேன் உனக்கு ஓகேவா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு சேவ் மஞ்சரி வந்து பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ராயன் உங்களோட டியூட்டி முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு பார்த்தோன்னா ராயன் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துருப்பாரு. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து மாற்றி விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் ரெட் கார்பெட் போடுறது வந்து பார்த்தோன்னா மஞ்சரியாக இருப்பாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஸோ வீக்கெண்ட்ஸ் வேறையா, ஸோ அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ ஒரு 3 பேர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா டீம்மேட்ஸில் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு டிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் என்னடான்னு பார்த்தோன்னா இந்த கேமே வந்து பார்த்தோன்னா 3 பேர் கொண்ட கேம் தான். ஸோ ஆல்ரெடி இருக்க கேமில் இருக்க 2 பேரை வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து சொல்லிடுறாங்க அவங்க டீம்மேட்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நபரை வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சனோ இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிற பர்சனை வந்து பார்த்தோன்னா சொல்லிவிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம அன்ஷிதா வந்திருப்பாங்க. ஸோ அன்ஷிதா வந்தோடனே அவங்க டீமில் இருக்க 2 பேரை சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி அதுக்கப்புறமா பவித்ரா நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்தோன்னா அதாவது எல்லோ டீமில் இருக்கக்கூடிய நம்ம ரஞ்சித்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்திருப்பாரு. ஸோ இவர் எதனா வித்தியாசமாக சொல்லுவார் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா ஸோ இவருமே வந்து பார்த்தோன்னா அன்ஷிதா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வால் பிடிச்சி இவர் அதே சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா பவித்ரா அன்ஷிதா நல்லா பண்ணாங்க. எக்ஸசைஸ் யார் நல்லா பண்ணதுன்னு பார்த்தோன்னா நம்ம ரஞ்சித் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி மாறி 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 அவங்க டீமே சொல்லிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நபரை மட்டும் வந்து பார்த்தோன்னா வெளியில் இருக்கக்கூடிய வேறு டீம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வீக் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து அதுக்கப்புறமா பவித்ரா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஜெஃப்ரி. ஸோ இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கினாங்கன்னே சொல்லலாம். ஸோ பெஸ்ட் இருந்தால் ஒஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே 2 பேர் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே தான்டா வன்மம் கக்கறாங்க அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது. ஸோ இந்த வாரம் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதா சௌந்தர்யா எல்லா வீக்லையுமே வந்து இருக்காங்க ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அன்ஷிதா ஏன் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களோட கேம் பிடிக்கல. ஸோ அந்த ஒரு ரீசனாலே வந்து பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதா வந்திருக்காங்க. ஸோ மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஸோ நம்ம ஜாக்லின் வந்திருப்பாங்க. ஸோ ஜாக்லின் வந்த உடனே வந்து பார்த்தோம்னா அன்ஷிதா வந்து பார்த்தோன்னா நாங்கள் போனால் போது கை வலிக்குதுன்னா விட்டு கொடுத்துருப்போம், கால் வலிக்குதுன்னா விட்டுருவோம், ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோன்னா அவள் நடித்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறா. ஸோ அது மட்டும் இல்லாமல் போனால் போதுன்னு கால் வலிக்குதுன்னு விட்டா அதே அட்வான்டேஜ் ஆகுதுன்னு கேம் வேறு மாதிரி மாற்றிட்டா. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்ஷிதாவை
ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ போகிற போக்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தோன்னா குடுக்குன்னு ஓடிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் கார்பெட் இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். டக்குன்னு பிக் பாஸ் கூப்பிட்டு இருமா ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டக்குன்னு நம்ம அஞ்சிதாவோட ரியாக்ஷன் போறியா போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சிரிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு நம்ம ஜாக்லினுக்கு சொல்லியிருப்பாங்க ரெட் கார்பெட்டை மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ரெட் கார்பெட் போட்டுட்டு பார்த்தோன்னா வந்திருப்பாங்க. ஸோ நீ மட்டும் என்ன சொல்கிறீ, நான் உனக்கு சொல்கிறேன்டா வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம அஞ்சிதா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸை பக்கட காய்களாக யூஸ் பண்ணி ஒரு கேம் வந்து விளையாடிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு கேம் தான், ஆனால் நீ கேமில் வந்து கை வச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அடடா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களேப்பா நம்ம அஞ்சிதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்த உடனே வந்து பார்த்தோம்னா டக்குன்னு கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சௌந்தர்யாவை குத்துன்னு குத்திருப்பாரு. டக்குன்னு ராயினே வந்து சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அவருடைய ரியல் ஃபேஸ் வந்து வெளிப்பட்டுச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சௌந்தர்யாவை ராயினை இவர் தான் வந்து நாமினேஷன் வந்து பண்ணியிருப்பாரு. இப்போ கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் யாரும் அவங்கள நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வார கேப்டன்சிக்கான டாஸ்க்னே சொல்லலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ டோட்டலாக இருக்கிறதே ஒரு 3 பேர். ஸோ 3 கோல் போஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜிம் பால் வந்து வச்சிருவாங்க. ஸோ அந்த பாலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோல் போடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட்டும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா ஜெஃப்ரியும் முத்தும் பார்த்தீங்கன்னா மோதி இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த பால் எடுத்து முத்து சைடில் போடலான்னு போட்டிருப்பாரு. முத்து மேலே பட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பக்கமே கோல் போயிட்டு இருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி அவுட் ஆயிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம பவித்ராவுக்கும் நம்ம முத்துக்கும் தான் வந்து ஃபைனல் இதுவாக இருந்தது. ஸோ நம்மளுக்கே வந்து தெரியும் நம்ம முத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணி தான் வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா பாவம் குழந்தை 4 வாரமாக ட்ரை பண்ணுது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி போட்டுமேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நின்றுட்டு இருந்தாரு. பச்சையாக தெரிஞ்சது நம்ம முத்து வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ராக்காக விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பவித்ராமே கேட்டாங்க என்ன முத்து எல்லாம் ஓகேவா, நீ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ரீப்ளே கூட விளையாடலாம், ஏதாவது மறந்துட்டியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், டக்குன்னு நீங்கள் வந்து போட்டிங்க, உண்மையில தப்பு இல்லை, நீ கரெக்டாக வெல் ப்ளே தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சமாளிச்சிட்டாரு. டக்குன்னு பார்த்தோன்னா பிக் பாஸ் உட்காந்துட்டா கேனையாடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பாரு. விட்டு கொடுக்குறதுக்கு எதுக்கடா நீங்களா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சரியான காண்டாக்டாரு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு ரூல் புக் எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி விஷால் கிட்ட சொல்லியிருப்பாரு. முக்கியமாக அந்த கடைசி பாயிண்ட்டை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம முத்துமே வந்து படிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாரு, ஐயோ எம்மால தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா மஞ்சரி சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது 4 வாட்டி ட்ரை பண்ணாங்கன்னு ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இங்கேயே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது, நீ வேற ஏமா பாயிண்ட் எடுத்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம முத்து வந்து பார்த்துருப்பாரு. ஸோ வெளியில் இல்லடா எதிரி, எனக்கு உள்ளுக்குள்ளே தானே இருக்கீங்க எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தானே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா விஷாலும் நம்ம முத்தும் கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமேட்ச் கூட வச்சுக்கலாம்டா நீ ஃபீல் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் வந்து அதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. சரி ஓகே ரீமேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா விஷால் வந்து நம்ம பிக் பாஸ் கிட்ட கத்துன்னு கத்திருப்பாரு. நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா கண்டுக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ஸோ அப்புறமா வந்து பார்த்தோன்னா லைனாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி நிற்க வச்சிருப்பாரு. நிற்க வச்சு பார்த்தோன்னா இன்னும் கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ். ஸோ உங்களுக்கு என்னடா தெரிய போகுது, நாங்கள் இங்கே 500 பேர் கொண்ட குரூ வந்து பார்த்தோன்னா ஒருத்தரையும் வந்து பார்த்தோன்னா மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை இது பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் கேமை வச்சா நீங்கள் என்னடா இப்படி ஈஸியாக எடுத்துக்கிறீங்களாடா விட்டு கொடுக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் விட்டு கொடுத்து தான் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டோருக்கு ஒரு 10 நிமிஷம் திறக்கிறோம், யாரெல்லாம் விட்டு கொடுங்கன்னு நினைக்கிறேன் வெளியே வந்து விட்டு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி விட்டாரு. என்னடா நம்ம பிக் பாஸ் இந்த அளவுக்கு கோவப்படுறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சார் கோவம் வருது சார், நம்ம எந்திரனுக்கு கோவம் வருது, அதாவது சிட்டி கோவம் வருது சார் அப்படின்னு எந்திரனில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதை பார்க்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை போட்டு விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நோ நாமினேஷனுக்கான டாஸ்க்கும் வைக்க போகிறது இல்லை, நீங்களே ஏதாவது வந்து ப்ளே பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம கடைசியாக கொடுத்த நாமினேஷன் பாஸ் அப்படின்ற நோ நாமினேஷன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அதுவும் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராயனோட எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஐயோயோ போச்சேடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்து விட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா எல்லா டீம்மேட்ஸும் சேர்ந்து பார்த்தோன்னா சாரின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. நம்ம முத்துமே வந்து பார்த்தோன்னா தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேணா இது பண்ணுங்க, பனிஷ் பண்ணுங்கள், எங்கள் டீம்மேட்ஸ் வந்து விட்டுருங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா கத்துறாரு. எதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம பிக் பாஸ் வந்து காதில் போட்டுக்கவே இல்லை. ஸோ கண்டுக்கவே இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா கண்டுக்கவே இல்லை, அவாய்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்குமே பார்த்தோன்னா எந்த ஒரு ரிப்ளையும் வரல. பட் நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா தேம்பி சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அன்றாட வேலைகளை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்படி சொல்லி விட்டாரு. ஸோ அப்போயுமே வந்து பார்த்தோன்னா முத்து சாரின்னு பார்த்தோன்னா அன்சீனில் கூட கேட்டுட்டு இருந்தாரு. நம்மளுக்கு பார்க்குறப்ப பார்த்தோன்னா நம்மளுக்கே பாவமாக இருந்தது, என்ன தப்பு பண்ணிட்டாரு பெருசாக அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இந்த சீசன் 8 எத்தனையோ வாட்டி வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு விட்டு கொடுத்து நம்மளே வந்து பார்த்துருப்போம். ஆனால் நம்ம முத்து விட்டு கொடுத்தது வந்து எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எத்தாருன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை எல்லா
காண்டையும் சேர்த்து வச்சு நம்ம முத்து மேலே காமிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம தீபக் வந்து கேட்டுருப்பாரு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணா நான் ஒரு இது ஸ்டேட்டில் வந்து போயிட்டேன், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டேன், நானாகவே இல்லை, நான் எப்படி வந்து நம்ம பவித்ரா டிஃபெண்ட் பண்ணலாம், அதாவது வந்து பார்த்தோன்னா எடுத்துன்னு போய் தள்ளலாமா அந்த பொண்ணு, இல்லை பால் எடுத்துன்னு போய் போடலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். டக்குன்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணு எடுத்துன்னு வந்து கோல் போட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட்டாப்புல. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நீ இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கூடாதா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சுற்றி முற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அருண் என்னதான் காண்டு இருந்தாலும் முத்து மேலே டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஆறுதலாக வந்து பேசியிருப்பாரு. நீ வந்து பார்த்தோன்னா மனசுலையும் மைண்ட்லையும் வந்து பார்த்தோன்னா போட்டு குழப்பிக்காத, இது வந்து கில்ட்டியாகவே எடுத்துக்காத, ஒன்றுமே இல்லை, அது ஒரு கேம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ என்னன்னே தெரில, தலைவன் 2 வாரமாக வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்லோவாக வந்து போயிட்டுருக்காரு. ஒருவேளை வந்து அமைதி படம் மாதிரி மாற போகிறாரா என்னன்னு தெரில. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து வந்து போயிட்டு பார்த்தோன்னா நம்ம பவித்ரா கிட்ட போய் பேசியிருப்பாங்க, ரொம்ப சொதப்பிட்டணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் உங்கள் கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி முத்துவோட கையை பிடிச்சி, ரொம்ப அழுதுட்டீங்க, நீங்கள் அழுது என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்லப்பா, நல்லா ஃபீல் பண்ணுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்தோன்னா சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி பையனுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம், சினிமான்னு நினச்சி ஒரு சில கூட்டம் இருக்குது, அவங்களுக்குலாம் நான் ஜெயிச்சா மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். நான் எங்கள் ஃபேமிலியை பற்றி நினச்சாலுமே ஒரு 10 நிமிஷம் தான் நினைப்பேன், அது கூட 5 நிமிஷமாக தனித்தனியாக தான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஸோ நான் இது மாதிரி இது பண்ண தான் அவர் பிக் பாஸ் ரொம்ப கோவப்பட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம பவித்ரா கேட்டுருப்பாங்க, சரி அந்த 4 வாட்டி இது ட்ரை பண்ணாங்க அப்படி நீங்கள் அந்த ஒரு ஓட வெட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அது எதுக்கு சொன்னேன்னு பார்த்தோன்னா என்ன ஆறுதல் பற்றிக்கிறதுக்காக சொன்னேன், 4 வாட்டி ட்ரை பண்ணாங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன ஆறுதல் பற்றிக்கு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேரும் பார்த்தோன்னா 2 பேர் பேசிட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் கார்பெட் டாஸ்க் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ப்ரொமோஷன்ஸ்க்கான ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து பார்த்தோம்னா சரியான காண்டாயிட்டார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி விட்ருங்க. ஸோ பிக் பாஸ் காண்டானது உண்மையிலே கரெக்டு தானா, இல்லை வந்து பண்ணணுமே அப்படின்றதாக பண்ணியிருக்காரா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. நாளைக்கான டேயில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.